ஞான சாய் பாபாவுக்கு காது கேட்கும்னு சொல்லுவோம். இங்க அம்பத்தூர்ல இருக்கக்கூடிய நம்ம சாய் பக்தர் நம்மளுடைய நண்பர் வரும். அவங்க இந்தியன் வங்கியோட மேலாளரும் கூட. கணவன் மனைவி 2 பேருமே ஹையர் போஸ்டிங்ல இருக்கக்கூடியவங்க. ஒரு நிகழ்ச்சிக்காக வெளியூர் போக வேண்டியது இருக்கவங்க சன்ன பையனை பார்க்க போறதுக்காக. அப்ப என்ன பண்றாங்கன்னா ஜுவல்ஸ் எல்லாம் வந்து சேஃப்டியா பண்றதுக்கு கொஞ்சம் ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு பத்திரப்படுத்தி வச்சுட்டு ஊருக்கு போறாங்க. போயிட்டு வராங்க. போயிட்டு வந்து 1 மாசம் 2-3 மாசம் ஆயிடுது. இந்த நகையை பத்தி அவங்களுக்கு எந்த சிந்தனைகளும் கிடையாது. அப்ப அவங்களுடைய துணிகள் எல்லாம் வந்து எடுத்து வெளியில கொடுக்குறாங்க. யூஸ் பண்ணதெல்லாம் வந்து அவங்களுக்கு போதும்னு சொல்லிட்டு வெளியில கொடுக்குறாங்க. அப்ப எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. திடீர்னு ஒரு நாள் ஞாபகம் வருது, ஜுவல்ஸ் எல்லாம் நம்ம வச்சுட்டு போனோமே அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. கிடைக்கவே இல்லை. 1 நாள் தேடுறாங்க, 2 நாள் தேடுறாங்க, 3 நாள் தேடுறாங்க. ரொம்ப இப்ப நகை விற்கிற விலைக்கு எவ்வளவு பெரிய விஷயங்கள். ஒரு ஜுவல்ஸுக்கான எப்படி தூக்கம் வரும்? கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஒரு நம்மளுடைய ஜுவல்ஸ் வாங்கி சேர்த்ததெல்லாம் வந்து எங்க வச்சோம்னு தெரியலையே அப்படிங்கிற ஒரு பெரிய பயம். 2வது வந்து ரொம்ப மனசு கஷ்டம் இல்லையா? அது தேடுறாங்க, வீடு பூரா தேடுறாங்க, எங்கேயும் காணும். இந்த புடவைகளை போட்ட கடையில எல்லாம் போய் தேடி இருக்காங்க. ஜுவல்ஸ் இந்த மாதிரி வந்துருதா அப்படின்னு கேட்கும்போது இல்ல சார் இருந்தா நாங்க கொடுத்துருவோமேன்னு சொல்லியிருக்காங்க. வீட்டையே தேடி அலசுறாங்க. அந்த நகையானது கிடைக்கவே இல்லை. ரொம்ப மன உளைச்சல்ல இருக்காங்க. ரொம்ப சங்கடப்படுறாங்க. வேலைகளையும் ரொம்ப சுமைகள் இருக்கிறதுனால இந்த கஷ்டமும் சேர்ந்து அவங்கள ரொம்ப ஒரு வாரமா ரொம்ப பாடாப்படுத்துது. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நைட்டு தூக்கமே வரல, படுத்தா தூங்கல, சாப்பிடல. 1 வார காலமா ஏதோ வந்து அந்த நகையை காணுமே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க. அப்ப பாபாவோட ஞாபகம் வருது அவங்களுக்கு. சரி ஞான சாய் போய் பார்த்துட்டு, ஞான சாய் பாபா தான் காது கேட்குன்னு சொல்றாங்களே, ஞான சாய் பாபா போய் பாதத்துல நம்ம போய் முன்னாடி விழும், அவரு ஏதாவது வழி காட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு சனிக்கிழமை அன்னைக்கு, அடுத்த வாரம் சனிக்கிழமை அன்னைக்கு ஓடி வந்து ஞான சாய் பாபா பாதத்துல நமஸ்காரம் பண்ணிட்டு எங்களுடைய நகை நிகழ் நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு மனதார வேண்டி உருகி, எவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்த நகைகள்லாம் இப்படி இருக்கேங்கும் போது இந்த நகைகளை கிடைக்கணும்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட, அந்த நம்பிக்கை அந்த பொறுமையோட பாபா கிட்ட இருந்து கேட்கிறாங்க. எங்களுக்கு கிடைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாபா கிட்ட சொல்றாங்க. சொல்லிட்டு வீட்டுக்கு போறாங்க. சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். திருப்பி தேடி பார்ப்போமே. சரி பாபா கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. ஏதோ ஞானசாய் பாபா கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கிடைக்க போறதா வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி கிடைக்கிற மாதிரி இருக்கு. திருப்பி தேடி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த நகையை எல்லா இடத்துலயும் தேடுறாங்க. கபோர்ட்ல தேடுறாங்க, பாக்ஸ்ல தேடுறாங்க, ஒரு இடத்துலயுமே இல்ல. அங்க மேல வந்து டேப் போட்டு ஓட்டுன ஒரு பாக்ஸ், அட்டை பாக்ஸ் இருக்கு. அதுல ஏதோ கிஃப்ட் பொருள்லாம் வச்சிருப்பாங்க போல இருக்கு. தேவையில்லாத பொருளை போட்டு பேக் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த இதை பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதுக்குள்ள அந்த ஜுவல்ஸ் வந்து இருக்கு. அவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்படியே மன மகிழ்ச்சியோட அந்த நகையை எடுத்துட்டு அவங்க மனைவியை கூப்பிட்டு பார்க்குறாங்க. அவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்பதான் நினைக்கிறாங்க, ஞானசாய் பாபா கிட்ட போய் சொன்னோம், பாபாவை காது கேட்டுருச்சு, பாபாவே நம்மளுக்கு இவ்வளவு 1 வாரமா காணாத நகையை இப்ப கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாரு. சோதனை எது வந்தாலும் காக்கும் ஷீரடி சாயி நாமம், பாபா என்னும் நாமம் நம் பாவம் போக்கும் நாமம். பாபா என்னும் நாமம் நம் பாவம் போக்கும் நாமம். சாய்ராம் 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 சாய்ராம். இந்த சித்ரா பௌர்ணமியில கூட்டு பிரார்த்தனையின் பலன் இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். இந்த கூட்டு பிரார்த்தனையில நம்ம முக்கியமா எதை பண்ண போறோம்னா, அப்ப வெளிநாடுகள்ல போர் நடந்துட்டு இருக்கு. நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. நிறைய ஒவ்வொரு நாளும் அங்கே உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, மெசேஜ் போடுவாங்க, ரொம்ப அழுவாங்க. எங்களுக்கு எப்போ இந்த இதுலேருந்து நாங்கள் விடுமுறை ஆக போகிறோம் அப்படின்னு ரொம்ப கவலையாக இருக்காங்க. எங்களுடைய நிலைமையெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அவங்களுக்காக கூட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம். இந்த போர் சீக்கிரம் முடியணும். இந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா சிலிண்டர் கூட கிடைக்கல, எரிவாயு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹோட்டலில் சாப்பாடு கிடைக்கல. இப்போ நம்ம கோயிலில் அன்னதானம் பண்ணால் கூட விறகடுப்பில் தான் வச்சு பண்ணக்கூடிய நிலைமை இப்போ வரலையும் வந்திருக்கு. இது இன்னும் நீடித்தால் இன்னும் ரொம்ப கஷ்ட நிலைமைக்கு போகும். அதனால இந்த சித்ரா பௌர்ணமியில் கோயிலுக்கு வந்து பூஜை பண்றவங்களும் கூட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இந்த வீடியோ யாரெல்லாம் பாக்குறீங்களோ, பார்த்த டயத்துல இந்த உலகத்துல நடக்கக்கூடிய இந்த போர் சீக்கிரம் முடிவுக்கு வரணும், நிப்பாட்டணும். எல்லாரும் உலக மக்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும், அவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வரணும். எல்லாரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணீங்கன்னா ஒருவர் அனைவருக்காகவும் அனைவரும் ஒருவருக்காகவும் பண்ணக்கூடிய இந்த கூட்டு பிரார்த்தனையின் பலன் ஜாஸ்தியாகும். உடனே இதுக்கு தீர்வு கிடைக்கும். சோதனை எது வந்தாலும் காக்கும் ஷீரடி சாயி நாமம், பாபா என்னும் நாமம் நம் பாவம் போக்கும் நாமம்.